ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல விசித்திர வீரியா யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விசித்திர வீரியா சந்தனு மகாராஜாக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த மகன். சந்தனு மகாராஜாக்கும் சத்தியவதிக்கும் 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஒருத்தர் சித்ராங்கதா, இன்னொருத்தர் விசித்திர வீரியா. சந்தனு மகாராஜா இறந்ததுக்கு அப்புறமா சித்ராங்கதாக்கு தான் ஆட்சி கொடுக்கப்படுது. ஏன்னா சத்தியவதி கல்யாணத்தப்பவே தன்னோட மகனுக்கு தான் ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எதிரி நாட்டு ராஜாவோட போரிடும் போது சித்ராங்கதா கொல்லப்படுறாரு. அடுத்ததா விசித்திர வீரியன் அந்த ராஜாவை வென்று ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிறாரு. அதனால ஹஸ்தினாபுரத்தை விசித்திர வீரியன் தான் ஆண்டு வராரு. விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசு வந்ததுனால மற்ற ராஜ்யங்கள்ல சுயம்வரம் எங்க நடக்குது அப்படின்னு பீஷ்மர் தேடி பார்க்கறாரு. அப்போ காசி நாட்டுல சுயம்வரம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பீஷ்மர் அந்த சுயம்வரத்துக்கு போறாரு. விசித்திர வீரியனுக்காக கல்யாணம் பேசதான் அவர் போறாரு. அங்க பல பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியா அம்பிகையும் அம்பாலிகையும் காசிலிருந்து கூட்டிட்டு வந்து விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா யாரும் எதிர்பாராத வகையில விசித்திர வீரியனுக்கும் அம்பிகைக்கும் அம்பாலிகைக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே விசித்திர வீரியன் இறந்துடுறாரு. இப்போ ஹஸ்தினாபுரத்தை ஆள்றதுக்கு அங்க ஆளே இல்ல. சத்தியவதி பீஷ்மர் கிட்ட இந்த மாதிரி நிலைமை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதனால பீஷ்மா நீயே ராஜ்யத்துல உட்காந்து இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மர் நான் சபதம் எடுத்ததுதான், அதனால கண்டிப்பா நான் ராஜ்யத்துல உட்காந்து ராஜ்யத்தை ஆள மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி பீஷ்மர் என்ன சபதம் எடுத்தாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பீஷ்மரோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. இன்னும் நீங்க விசித்திர வீரியனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. விசித்திர வீரியனால எந்த காலத்திலையும் ஹஸ்தினாபுரத்துக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்படல. விசித்திர வீரியன் நல்லாச்சு தான் புரிஞ்சாரு. அதனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல விசித்திர வீரியனுக்கு பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.